Hello friends, welcome to chocolate channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Dalgona காஃபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விதமா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துருக்கோம். அந்த பால் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி சூடான பால் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரெண்டு விதமா செய்ய போறோம் நம்ம. அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி நான் வந்து ப்ரூ தான் எடுத்துர்க்கேன். நீங்க இந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட் பண்ணுறதுக்காக ஒரு பீட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ப்ரூ சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சேர்த்தாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோளி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி நுர பொங்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா திக்காகணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. ஸோ நல்லா வந்து பீனட் ஜாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா திக்காகணும். நீங்கள் நெஸ்கஃபே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி போல் சூப்பராக இருக்கும். பாருங்க திக்காகுது. இன்னும் நல்லா திக்காக கெட்டி பதத்துக்கு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பீட் பண்ணியாச்சு. ஐயோ லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் கூட அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் கரெக்டாக. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு காஃபி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது மேலே வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காஃபி இதை சேர்த்துடலாம். கோல்டு காஃபி மாதிரி தான் இருக்கும். இது சூப்பராக இருக்கணும் டேஸ்ட்டு. குடிக்கும் போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கணும். ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததையும் வந்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம சூடான பால், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் வந்து லைட்டாக ஆறி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் நல்லா சூடாக கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேலே வச்சுருக்க பீட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம காஃபி பொடியை சேர்த்துடலாம்.
இதுவுமே அதே மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பிஸ்கெட் கூட சேர்த்துக்கலாம். ஓரியோ பிஸ்கெட் இதெல்லாம் வந்து அடியில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த காஃபி பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, பாருங்கள் இதுவும் பார்க்க எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டல்கோனா காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோல்ட் டல்கோனா காஃபி, ஹாட் டல்கோனா காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டல்கோனா காஃபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்யூ.